ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறோங்க. அதுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சாச்சு. இந்த மாதிரி பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பருப்பு வந்து இந்த மாதிரி பருப்பாக மூத்தி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் வந்து நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து தனியாக வெங்காய சாம்பார் வைக்க போகிறோம். அதனால சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை 3 போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க. இதுக்கு பருப்பு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கூடயே ஊற்றிட்டேன். இது வந்து நீங்கள் தனியாக ரசம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரசம் வைக்கலாம். ஒரே சாம்பார் தண்ணியாட்ட ஒரே சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சு. வணங்கின பிறகு தக்காளி 2 போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு தக்காளி வணக்கி செஞ்சீங்கன்னா சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் பருப்பு தண்ணியும் ஒன்றா ஊற்றிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போடுறேங்க. ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த தனிப்பருப்பு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். பருப்பு மட்டும் வெந்தால் சரி. வெங்காய சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு பேர் தண்ணிப்பருப்பு சாம்பார். அதனால நம்ம தண்ணியாட்ட வச்சுக்கலாம். கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். பச்சை வாசம் போய் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஊற்றி கடுகு பொரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு கேரட் உள்ள போட்டுக்கலாம். வெறும் கேரட் மட்டும் பொரியல் எண்ணெய். உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு வந்து முதலே உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ வந்து அப்படி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி அளவாக தெளிச்சு விட்டால் போதும். கேரட்டுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கேரட் வந்து லைட்டாக இனிப்படிக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் பூ போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து தேங்காய் அப்படியே கொஞ்சம் இதாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காய சாம்பார், தண்ணிப்பருப்பு சாம்பார், அப்புறம் கேரட் பொரியல், தோசை, சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூஜா ஸ்டைனி வேர்ல்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.